எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம WPC டோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் தலைவாசல் தவிர மற்ற எல்லா இடத்துக்குமே மற்ற எல்லா ரூமுக்குமே நம்ம WPC டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏன் மரத்தில் ஆன கதவை யூஸ் பண்ணாமல் WPCக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். சரிங்களா? WPC அப்படின்னா என்னென்னா wood plastic composite. சரிங்களா? இது ஒரு க்ரீன் மெட்டீரியல். க்ரீன் மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுற்றுப்புறத்துக்கு பாதிப்பை கொடுக்காத ஒரு பொருளை தான் நம்ம க்ரீன் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இந்த WPC ஒரு க்ரீன் மெட்டீரியல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பிளாஸ்டிக் தெர்மோ பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னு இருக்குது. தெர்மோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் அப்படிங்கிறத நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாது. இப்போது இந்த WPC டோரில் யூஸ் பண்ணியிருக்கிறது தெர்மோ பிளாஸ்டிக். சரிங்களா? அதனால அதை நம்ம திரும்ப ரீசைக்கிள் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோரால் சுற்றுப்புறத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? இப்போ நம்ம இந்த WPC டோரோட நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பரவலாக நம்ம மரக்கதவு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது கூட கம்பேர் பண்ணி இதோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாற மாற மழைக்காலம் அப்படிங்கும்போது அந்த கதவு விரிவடைகிறதும், வெயில் காலம் போது அது சுருங்குறதும், அந்த மாதிரி பிரச்சனைகள் அந்த கதவுல இருக்கும். பட் நம்ம WPC டோர்லாம் அந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுருங்கி விரிகிற தன்மை அதெல்லாம் இதுக்கு கிடையவே கிடையாது. எப்பயுமே இப்படி இருக்கும். அது இதோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கதவுல செல் அரிக்கிற பிரச்சனையோ இல்லைன்னா அந்த குழவி கூடு கட்டுற பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த கதவுல அறவே இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தீ பிடிக்குது அப்படின்னா அப்போது அந்த சட்டுன்னு தீப்பிடிச்சு எரியிற மாதிரியான மெட்டீரியல் இது கிடையாது. ஸோ இது ஃபயருக்கும் கொஞ்சம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த கதவு சரிங்களா? நம்ம மரக்கதவில் என்னெல்லாம் வேலை பண்ண முடியுமோ அது எல்லாமும் நம்ம இந்த கதவில் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ணலை, பெயிண்ட் அடிக்கலை, வார்னிஷ் அடிக்கலை அப்படின்னா கூட இந்த கதவோட லுக்கு நமக்கு எப்பயுமே மாறவே மாறாது. அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ்லாம் கூட இந்த கதவில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இந்த கதவில் 3D பிரிண்டிங்லாம் கூட நமக்கு பண்ணி தருவாங்க. இந்த கதவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங் ஃபினிஷோடு தான் வரும். ஸோ இந்த கதவில் நம்ம பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கலர்ஸ் இதில் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தரலாம். என்னென்னா இந்த ஷைனிங் ஃபினிஷ் மேலே அப்படியே பெயிண்ட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் ஒட்டாது உங்களுக்கு. அதனால சாண்ட் பேப்பரை வச்சு இந்த கலர் மேலே நல்லா ரப் பண்ணிவிட்டு இந்த ஷைனிங் கோட் போயிட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா அழகாக லுக்காக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த WPC மெட்டீரியலில் கார்பென்ட்ரி ஒர்க் ரொம்பவுமே சுலபமாக இருக்கும். இந்த ஃப்ரேம் அப்படியே ஸ்க்ரூ போட்டு நம்மளுக்கு செவத்தில் அப்படியே ஸ்க்ரூ பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரேம் அப்படியே
ஸ்க்ரூ பண்ணி அப்படியே வாசக்கால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இந்த டோர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கதவில் என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்க முடியுமோ அது எல்லாமும் வந்து இந்த WPC டோர்லேயும் தரலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நாங்கள் மார்டிஸ் லாக் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நார்மல் லாக்கும் வந்து நார்மலாக நம்ம லாக் பண்ணுற மாதிரியான சிஸ்டமும் நம்ம இதில் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இந்த WPC டோரில். சரிங்களா? இப்போ நம்ம கதவுகள் ஒன்றா பார்க்கலாம். எங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ரூம் இருக்குது. 3 ரூமுக்குமே WPC டோர் தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பேக் டோருமே வந்து WPC டோர் தான். உங்களுக்கே தெரியும், ஃப்ரண்ட் டோர் வந்து நம்ம ஸ்டீல் டோர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கும் நம்ம WPC டோர் தான் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம கதவுகள் ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரூமோட வாசலும் இந்த ரூமோட வாசலும் ஆப்போசிட்டில் வர்றதுனால ரெண்டுக்குமே நம்ம வந்து ஒரே டிசைன் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் இருக்க மாதிரி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து அவங்களே டோர் வாங்குகிற இடத்துல அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க டிசைன் வந்து. இப்போது இது வந்து ஸ்டடி ரூமு. இந்த ரூமுக்கு வந்து சும்மா நம்ம சைல்ட் லாக் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோர் வந்து பிளெயினாக தான் இருக்கும். இங்கே டிசைன்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளெயின் டோர் தான் இங்கே கொடுத்துருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டபுள் சைடும் நம்ம வந்து டிசைன் போட்டுக்கலாம். எங்களுக்கு பேக் சைடு வந்து பிளெயினாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சைடு பிளெயினாக வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து பேக் டோர். இதில் பாருங்கள், நம்ம வந்து நார்மலாக லாக் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் அந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ நார்மல் லாக்கிங் சிஸ்டம் வந்து இந்த பின்னாடி கதவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மேலே போயிட்டு மேலே டோரும் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூமோட டோர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த WPC டோர் வந்து நம்ம உட்டன் ஃபினிஷில் வாங்கியிருக்கோம். ஸோ மற்ற WPC டோரை விட இது கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருந்தது. ஏன்னா இது உடன் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம வாங்கினதுனால இது ஒரு 1000 ரூபா கூட தான் மற்ற டோரை கம்பேர் பண்ணும்பொழுது. இதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்டிஸ் லாக் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு சைடு வந்து உடன் ஃபினிஷ், இன்னொன்று வந்து அப்படியே பிளெயின் WPC மாதிரி நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி இங்கே ஒரு லாக், மேலே ஒரு லாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து மார்டிஸ் லாக் கொடுத்துருக்கோம். ஸோ ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் டோர் வந்து சைஸுக்கு ஏற்ற போல் ஒரு பேசிக் பிளெயின் டோர் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாகவும் நமக்கு வந்து ரேட் வித்தியாசப்படும். சரிங்களா? ஒரு 2.5 அடி அகலம் இருக்கிற
WPC டோர் பிளெயின் டோர் வந்து 4400 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி அது சைஸ் வந்து அகலம் கூடவும் இந்த மாதிரி நம்ம டிசைன் ஏதாவது ஆட் பண்ணவும் 500 வந்து அந்த கதவு வந்து ரேட்டு அதிகமாகிட்டே போகும். ஒரு பேசிக் பிளெயின் டோர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 4400 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த WPC டோர் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் கிடைக்கும். அது நமக்கு தேவையான அளவுக்கு கார்பெண்டர் வந்து அதை கட் பண்ணி நமக்கு இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இவ்வளவு நேரம் நம்ம WPC டோரோட நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டோரோட நன்மைகள் மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, தீமைகள் இன்னும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் சொல்லிக்கிற அளவுக்கான தீமைகள் எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்த WPC டோர் வந்து நம்ம மரக்கதவோட சிறந்த ஒரு மாற்றாக இருக்கும். ஏன்னா இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.